எவ்ரிவன், வெல்கம் டு த ஷோ வித் மீ ரோஷினி அண்ட் வித் மீ விஜயதயா. இந்த ஷோல நாங்க உங்களுக்கு அற்புதமான சினிமா செய்திகள் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கான முதல் செய்தி என்னன்னு பாப்பீங்க. தயா, சொல்லுங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை ரோஷினி. என்ன ஆச்சு? ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு எங்கேயாச்சும் வெக்கேஷன் போய் ரிலாக்ஸ் பண்ணணும் போல ஆசையா இருக்கு. எங்க போகணும் வெக்கேஷனுக்கு? ஒரு மால்தீவ்ஸ், ஒரு பாரிஸ், இல்ல ஒரு சேஜ்லஸ் கூட ஓகே தான். இப்ப நீங்க சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. செலிபிரிட்டிஸ் எல்லாம் அடுக்கடுக்கா போயிட்டு இருக்காங்க. ஆமா, காஜல் அகர்வால் அவங்க பர்த்டே ட்ரிப் முடிச்சு வந்தாங்க. ஓகேவா? அந்த வகையில இப்போ இன்னொரு காதல் ஜோடி போயிருக்காங்க. யாருன்னு எனக்குமே தெரியும். அவங்க சூர்யா ஜோதிகா தான் அந்த செலிபிரிட்டி இல்லையா? ஆமா ஆமா, அவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல அவங்களும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆமா, வைரலா போயிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலே இப்படிதான் ஜாலியா வெக்கேஷன் போவாங்க. இப்படி நீங்க சொன்னோனே தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆள் வந்திருக்காரு போலன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆமா. அண்ட் அந்த வகையில யார நீ சொல்றன்னு எனக்கு தெரியுது. அவங்க வந்து இப்போ 100th டே ஆஃப் டிராகன்னு சொல்லிட்டு ஒரு சக்சஸ் மீட்ட கொண்டாடி இருக்காங்க. ஆமா, நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் சாரோடைய டிராகன் மூவி வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு பெற்று வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய அர்ச்சனா கலபதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ. ஆமா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த கமர்ஷியல் படம் சக்சஸ் குடுத்திருக்கு. அது இன்னமும் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல மூவி இருந்தா மக்களுக்கு பிடிக்கும். கதை தான்டா இங்க ராஜா சொல்லிட்டு வர அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா. பிரதீப் ரங்கநாதன் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன தெரியுமா? இது அவரோட 300th டேவா. கோமாளி 100 டே போச்சு. லவ் டுடே 100 டேக்கு மேலேயே போச்சு. டிராகன் 100 டேஸ். ஸோ நான் ஹேட்ரிக் குடுத்துட்டேன் அப்படின்னு பேக் டு பேக் 100 டேஸ் ஹேட்ரிக் குடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல இந்த காலத்துல? ஆமா ஆமா, அதே மாதிரி வந்து இப்போ நிறையா சின்ன சின்ன ஸ்டோரிஸ் தான் வந்து மக்களுக்குமே பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வகையில பார்த்தோம்னா நம்மளுடைய அஜித் சாரோடைய 64 வந்து ஆதிக்கு வந்து பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 65 யார் பண்றாங்க தெரியுமா? அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ. எஸ், எனக்கு தெரியும். அந்த எஸ்ல ஆரம்பிக்கிற டைரக்டர் தானே? ஆமா, சரண் டைரக்டர் தான் பண்ண போறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அஃபிஷியலா இன்னும் அப்டேட் எதுவுமே கொடுக்கல ப்ராப்பரா. கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. இவங்களுக்குலாம் பாரு, ஒரு படத்துக்கு அப்புறம் பேக் டு பேக் வந்து லைன் அப்ஸ் இருக்கு. பேக் டு பேக் லைன் அப் சொன்னாலே இன்னொரு ஞாபகமே வருது. நம்ம எஸ்டிஆர் சார் இப்போ டக் லைஃப் முடிச்சாரு. அடுத்து 49, 50, 51 போயிட்டே இருக்க போறாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுல ஒரு சின்ன அப்டேட்ல வந்து ஒரு பெரிய விமர்சனமே இப்ப ஆச்சு. ஆமா. தனுஷ் விசஸ் சிம்புன்னு கிளப்பி விட்டு வெற்றிமாறனோட இவங்க படம் பண்றாங்க இல்லையா? அந்த வகையில இப்போ தனுஷ் வந்து இவ்ளோ ரூபா கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. ஆமா, 20 crores வந்து தனுஷ் சார் வந்து வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்கறதா வந்து செய்திலாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இப்ப நம்மளுடைய வெற்றிமாறன் சார் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. ஆமா. என்ன அப்படின்னா, வட சென்னை வந்து அந்த ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தான் பார்ட் 1 தயாரிச்சாங்க. ஸோ பார்ட் 2 வந்து தனுஷ் வச்சு தான் இயக்க போறோம் அப்படின்னும், சிம்பு வச்சு எடுக்க போற படம் அந்த வட சென்னையோட 2ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி எடுக்கிறதா இருந்தா லீகலி இவர் தானே ப்ரொடியூசர். அந்த காப்பி ரைட் கேட்கறதுல தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கலன்னும் மேலும் என்ன சொல்லியிருந்தாரு? தனுஷ் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டானவர். அவரை பத்தி எதுவும் கேட்கவும் இல்ல என்கிட்ட. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க சொல்லிட்டு வெற்றிமாறன் சார்ட்ட தனுஷ் சாரே சொல்லியிருக்காராம். ஆமா. ஸோ வடச்சென்னை 2 வித் தனுஷ் அண்ட் வடச்சென்னை பேஸ் பண்ண ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியில சிம்பு அப்படின்றது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஆனா வாடிவாசல் பத்தியும் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு டிலே ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணணும் வேற அவர் சொல்லியிருக்காரு. ஆமா. ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஹிந்தி படம் தாரே ஜமீன் பர்னு எப்பயோ வந்த படம் பல பேரை வந்து கண் கலங்க வச்ச ஒரு படம். இப்போ சித்தாரே ஜமீன் பர்னு ஆமீர் கான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் யாரை கேட்டாங்க தெரியுமா? ஆமா, நம்மளுடைய சிவகார்த்திகேயன் சார் கிட்ட தான் வந்து கேட்டிருந்தாங்களாம். ஆனா அவங்கள்ட்ட டேட்ஸ்மே அதுக்கப்புறம் இவங்க வாங்கிட்டாங்க ஆக்ட் பண்றதுக்கு எல்லாமே. பட் அங்க ஏதோ ஒரு சின்ன கோளாறுபடி நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அமீர் கான் சாரே யோசிச்சிருக்காரு, ஏன் நான் நடிக்க கூடாது இந்த படத்துல சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஸ்டோரியுமே நல்லா இருக்குல்ல, நானே நடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் முடிவு பண்ணாங்க இவரு. ஆமா. அந்த வகையில ஒரு சூப்பர் காதல் படம் வந்து வரப்போகுது தெரியுமா? என்ன படம்? தலைவன் தலைவி படம் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து கேரக்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து தலைவியோட பேரு வந்து பேரரசி.
தலைவன் பேர் என்ன தெரியுமா? என்னது? ஆகாச வீரண்ணாவே. ஆமா. ஆனா எனக்கு இதுல 3 பேரோட பேரு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு வந்து யோகி பாபு. அவங்களோட பேரு வந்து சித்திரை. அப்புறம் வந்து தீபா அவங்க. இப்போ நெறைய காமெடி ரோல்ஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. சீரியஸாவும் பண்ணியிருக்காங்க. பட் காமெடின்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க பேரு பொட்டு. அப்புறம் வந்து விஜய் டிவி ஃபேம் மைனா இருக்காங்கல்ல. மைனா நந்தினி. அவங்களோட பேரு வந்து நைனாவதி. நைனாவதி அங்க கேட்டுக்கோங்க. ஆமா. அதுக்கப்புறம் காளி வெங்கட் தான் இவங்களுக்கு பேரா பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரிவீல் ஆகுது. இந்த கேரக்டர்ஸ் நேம்லாம் கேட்கும்போதே எனக்கு வந்து இந்த படம் சூப்பரா இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த படத்த வந்து ஜூலை 25 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. சீக்கிரமே நான் போய் பார்க்க போறேன் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே. ஆமா. இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டிய வந்து தூண்டுது. அந்த வகையில இன்னொரு ஒரு நியூஸும் இருக்கு சினிமா அப்டேட். ஆமா. கல்கி மூவி வந்து தீபிகா பாடுபோணும். இல்லன்னா அந்த படமே இல்லன்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு இப்போ. ஆமா. நாக் அஸ்வின் இப்படி குடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பல பேர அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஏன்னா தீபிகாக்கு பார்ட் 1ல ரோலே இல்லாத மாரி தான் பல பேர் ஃபீல் பண்ணாங்க இல்லையா? ஸோ ஓரளவுக்கு ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணாலும் அந்த கர்ப்பிணி பெண் நடந்து அங்கங்க அந்த ஃபிளாஷ்பேக் ஆக்சுவலா வந்து எல்லாரையுமே அது ப்ராப்பரா யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு பக்கம் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா பார்ட் 2ல தான் மேஜரான ஸ்டோரிலாம் வந்து வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கான அப்டேட் அது இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூவி ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. 1000 crores மேல பாக்ஸ் ஆஃபீஸ்க்குமே கலெக்ஷன் வந்திருந்தது. பார்ட் 2 ஓட ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. தீபிகா பாடுகோன் தான் வந்து நடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எதிர்பார்க்கப்படுகிறது தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் அஃபிஷியல் இன்னும். கூடிய சீக்கிரம் வந்து அஃபிஷியல் பண்ணுவாங்க. பார்ட் 1ல அவங்க அப்படின்னா பார்ட் 2லயும் அவங்க தானே. பட் அவங்க இப்போ வந்து அல்லு அர்ஜுன் 22 படத்துக்கு வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து டேட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். எஸ். அந்த வகையில ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. என்ன நியூஸ்? நமக்கு இல்ல. ஒருத்தருக்கு வந்து டும் 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 இண்டஸ்ட்ரியில. யாருக்குங்க? பசங்க படம்லாம் பார்த்திருப்பியா? சின்ன வயசுல இருக்கும்போது வந்தது அந்த படம். ஒரு பசங்கள பேஸ் பண்ணி ஒரு படம் வந்தது. ஓகே. அதுல வந்து அன்பு, ஜீவான்னு 2 ப்ராமினன்ட்டான கேரக்டர்ஸ். அன்போட உண்மையான பேர் வந்து கிஷோர். அவர் கூட இப்ப பேபி பார்ன் ஆயிருக்குது. ஆமா. அவங்க கல்யாணம் பண்ணது சின்ன திரை நடிகையான பிரீத்தி குமார். ஸோ அவங்களுக்கு இப்போ பாய் பேபி வந்து பொறந்திருக்கு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீராம் இருக்காங்க இல்லையா? ஜீவா கைய முறுக்குறான்டா. அந்த ஜீவாக்கு தான் இப்போ நிக்கில் பிரியா அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் நடந்திருக்கு. இவர் கோலிசோடா மூவிலுமே ஆக்ட் பண்ணியிருந்தாரு தானே? ஆமா. அண்ட் பல படங்கள்ல இவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ வெட்கப்பட்டு அவரோட வைஃப் கூட பேட்டி குடுக்கறது எல்லாம் ரசிக்கும்படியா இருக்கு. ஓகே. அந்த வகையில இன்னைக்கான எல்லா செய்தியுமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எஸ். மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்ஸுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜயதாயா அண்ட் ரோஷினி சைனிங் ஆஃப்.